அவங்க கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில். போதும், அவ்வளோ பேர் இருக்காங்க, போதும். கண்ணுக்கு தெரிஞ்ச 2 சொந்தக்காரங்களோட கண்ணுக்கு தெரியாத 1,25,000 நட்புகளை சேமித்து வச்சுருக்கேன். எனக்கு அது போதும். மற்ற சேனலில் அவங்க டான்ஸ் பிடிச்சி, அவங்க காமெடி பிடிச்சி, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் என்னை மேலே இறக்கப்பட்டு நான் என்னுடைய பேச்சு பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் என் சேனலில் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். 1,25,000 சொந்தங்கள் இருக்காங்க, அவங்க போதும் எனக்கு. என்னுடைய 2வது சேனல் தான் இது. என்னுடைய முதல் சேனல் தருண் சுந்தர் ஃபேமிலின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் பார்க்காதவங்க அந்த சேனலை போய் பாருங்கள். இது என்னுடைய 2வது சேனல். உண்மை இறைவனை சொல்லப்பட்ட உண்மைதான், உண்மைதான். ஆமாம் மஞ்சக்கா, உண்மை. தேவயானி ரொம்ப நன்றி. இவ்வளோ சொந்தங்கள் இருக்கும்போது நம்ம எதுக்காக கவலைப்படணும்? காலையில் கூட சோகமாக, எனக்கு சோகம் இல்லை. ஏன்னா நேற்று லைவில் என்னைய ஆம்பளைன்னு நீங்கள் பொம்பளை ஆம்பளைன்னு ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல, அதை வச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் காலையில் போட்டேன். அப்புறம் யோசித்தேன், கமெண்ட் வேற பார்த்தேன். கமெண்டில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்க பாருங்க. நான் அது கவலையாக போடலை. ஆனால் நான் கவலைப்பட்டு தான் போடுறேன்னு எனக்காக ஆறுதலாக பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம இனிமேல் சோகமாக பேசக்கூடாதுன்ட்டு அந்த ஷார்ட்ஸை ப்ரைவேட் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம ஒரு சந்தோஷமான ஷார்ட்ஸ், ஒரு பூஸ்ட், அவங்கள பூஸ்ட் ஏற்றக்கூடிய மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருந்தோமோ அப்படியே நம்ம திருப்பி பேசுவோம். நம்ம நல்ல விஷயங்களையே சொல்லுவோம். நம்ம சோகத்தை இனிமேல் அதில் சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டேன். ஏன் நம்ம சோகத்தை இந்த மாதிரி பேசும்போது தெரிவிச்சுக்கிறோமே, ஏன் ஒரு ஒரு ஷார்ட்ஸில் போய் சொல்லி அது வந்து ஒரு இத்தனை ஆயிரம் பேருன்னு பார்க்குறாங்கல்ல, அது நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு போட்டுவேன், ஏன் சோகம் 4 பேருக்கு போகணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டேன். ஓகே, இன்றைக்கி லைவ் இதோட முடிச்சுக்குருவோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எனக்கு இப்போ அடிக்கடி நெஞ்சு வலிக்குது. இந்த இந்த இடுப்பு எலும்பு, வெளா எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வலிக்குது. என்ன காரணம்னு தெரியல. கால்சியம் சத்து கம்மி. நான் பால் குடிக்க மாட்டேன், டீ காப்பி குடிக்க மாட்டேன், உடம்புல எனர்ஜி கிடையாது. அதனால் ரொம்ப நேரம் பேச முடியல. அதனால் அப்படியே போகுது, லைவு போகுது, லைவும் போகுது, லைஃப்பும் போகுது. இப்படித்தேன். சத்தான ஆகாரம் நமக்கு வாங்கி தர்றதுக்கு ஆள் கிடையாது. நான் போய் தேடி போய் நான் வாங்க மாட்டேன். நான் எனக்குன்னு சரி குளுக்கோஸ் எப்பயுமே நான் வச்சுருப்பேன். ஏன்னா மயக்கம் வரும் எனக்கு. பாருங்களேன், எப்பயுமே எங்கள் வீட்டில் குளுக்கோஸ் டப்பா வச்சுருப்பேன். எதுக்குன்னா லோ ப்ரெஷரு. அந்த மயக்கம் மாதிரி வர்ற நேரத்தில், மயக்கம் வரப்போகுது, நம்ம ஏதாவது குடிக்கணும்னு நினைக்கும் போதே சுயநினைவு இல்லாமல் போயிடுது, மயங்கிடுது. அந்த மாதிரி டயத்தில் சரி நம்ம இதை வந்து ஒரு டம்ளர், ஒரு நமக்கே தெரியும்ல இந்த மாதிரி ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சிடுறது. அதை குடித்தாலும் பிரச்சனை, குடிக்கலைனாலும் பிரச்சனை. குடித்தா மயக்கம் சரியாயிருது. குடித்தா மயக்கம் சரியாயிருது. அது ஒரு தீர்வு. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் இருக்குது, தலையில் சளி இருக்குது எனக்கு. இப்போ ரொம்ப நாளாக மூஞ்செல்லாம் வீங்கி போய் நான் பட்ட கஷ்டம். இப்படி கண்ணு இவ்வளோதான் தெரியும், இப்படி இருக்கும் மூஞ்சி, இப்படி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சளியெல்லாம் குறைச்சி அந்த மாதிரிலாம் இருக்க போய் எனக்கு தலையில் சைனஸ் இருக்குது. அவன் தாடி பாலாஜி சொல்லுவார் பாருங்க ஒரு காமெடியில், கல்லி 2 கணத்து போச்சு, கிட்னி 2 சட்னியாக போச்சு, கண்ணு 2 டமாராச்சு, இதையும் துடிக்கலையான்னு தெரியல, அப்போ உட்காந்து பேசுப்பா முடியாது, மூளை இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார் பார்த்தீங்களா தாடி பாலாஜி. அந்த மாதிரி நம்ம உடம்புல பலப்பட்ட இது இருக்குது. ரெஸ்ட் எடுங்க சிஸ்டர், டயர்டு இல்லாமல் இருக்கும். எங்கே செலவு பாலா தங்கச்சி, எங்கே முடியுது ரெஸ்ட்டு. இன்னைக்கு தான் சுந்தர் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அந்த வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறேன். அவன் அழுது, நான் அழுது, ஏன் கேட்குறேன். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அந்த ஹெல்த்தியாக தான் நான் வாங்கித்தர ஆள் இல்லை. சரி, லைவை முடிச்சுக்குவோமா? சேம் கேட்டகரி, எனக்கும் ஒன்றா வருது. ஆமாம் அக்கா, என்ன ஆச்சு? உங்கள் ஹெட்டில் முடி இல்லை? ஹெட்டில் முடி கோயிலுக்கு கொடுத்தாச்சுப்பா. சரி, எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியாது. சரிங்களா, லைவ் முடிச்சுக்கிருவோமா? நெஞ்சு வலி வந்துடும். ஹெட்டு முடி அட போட, மொட்டை விட்டாச்சுடா, விட்டுட்டுமா? வணக்கம் மக்களே, செலவு பாலா, பாய்ப்பா, எல்லாருக்கும் பாய். வீடியோவில் பார்ப்போம்.